ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பிரைவேட் ஸ்கூல் நல்லா இல்லை, அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோமா? பணம் இல்லைன்றனால தானே உண்மையை சொல்லுங்க. பணம் இருந்தால் எந்த ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிடிச்சிருக்குன்னு யாராச்சும் ஒரு ஆள் அனுப்புறாங்களா? ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த நாட்டில் நடக்கும் உண்மை கதை நல்லா கேளுங்க, கதைய கேளுங்க, உண்மை கதைய கேளுங்க. இந்த நாட்டில் நடக்கும் உண்மை கதை நல்லா கேளுங்க. ஐயா கேளுங்க, எங்க அம்மா கேளுங்க. இந்த நாட்டில் நடக்கும் உண்மை கதை எல்லாம் கேளுங்க. நம்ம எல்லாரும் கதை கேட்கலாமா? கதையினாலே கற்பனை தான், எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது உண்மை கதை, சரிங்களா? கேட்கறத விட பாப்போமா? இங்க அனுப்புங்க, முன்னாடி ஆப்போசிட்ல நில்லுங்க. எங்க குழந்தையாவது படிக்கட்டும்னு பார்த்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க 2 மொழி தான் இருக்குங்க. எனக்கு என் குழந்தைங்க ரொம்ப நல்லா படிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நிறைய மொழி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. எங்க வீட்டுல வறுமையின் காரணத்தை நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்த்தலான்னா வீட்டுல ரொம்ப வறுமையான காரணத்தால எங்க குழந்தைகளை பணம் கட்டி படிக்க வைக்க முடியலைங்க. இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா மொழியும் வரணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க குழந்தையும் படிக்கணும், மற்ற குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் படிக்கணும், மும்மொழி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. கவனிச்சீங்களா? அக்காக்கு அவங்க குழந்தைகளா நிறைய மொழி கத்துக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்காமா. ஏன்னா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 மொழி தமிழ் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்காங்களா. ஆனா அக்காக்கு இன்னும் நிறைய மொழி கத்துக்கணும்னு கேக்குறாங்க. நம்ம இன்னொரு அக்காவும் நல்லா சோகமா இருக்காங்க, அதையும் கேட்போமா? என்னாச்சுக்கா? ஆமாங்க, நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ண முடியுது. மாங்குன்னு படிச்சான். ஆமா, அவர் நல்லா படிப்பாரு, வகுப்புலயே ஃபர்ஸ்ட் மார்க் ஆச்சு. வாங்கினானா வேலையும் கிடைச்சது. வேலை எங்க கிடைச்சது? பெங்களூர்ல கிடைச்சது. நல்ல ஏரியா வச்சுக்கல, நல்ல கம்பெனில தான் வேலையெல்லாம் கிடைச்சது. இவனும் போனா நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். அங்க போனா 10 நாள் இருந்துட்டு எனக்கு இங்க இருக்க முடியாது. அவி பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் பேசுறது அவிகளுக்கு புரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் கன்னடத்துல பேசுறாங்க, நான் தமிழ்ல பேசுறேன், அவிகளுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். வேலைக்கு போனா அந்த வேலைக்கு தான் போவாங்கிறேன், ஆனா அந்த ஊருக்கு போக மாட்டானாமா. இப்ப நான் அவனுக்கு வீட்டுல உட்காந்துட்டு அவன் கஷ்டப்படுறத நான் பார்த்து நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். அவனுக்கு ஒண்ணு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சரிதாங்க, உங்க பிரச்சனையும் புரியுது. அடுத்து நம்ம அக்கா இன்னும் சோகமா இருக்கிறாங்க, என்னன்னு தான் கேட்போம். தம்பி அந்த வயிற்றுல ஏன் கேட்கறேன்? இவரு ஒரு குவார்டர்னு 200 ரூபாய் பணம் ஒரு பிரியாணி கொடுத்தோம்னா அவங்க பின்னாடியே போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு கொண்டு வராங்க. அதை பத்தி இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? சும்மா வான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க, இவரும் பின்னாடியே போயிட்டாரு. சரிங்க, இன்னைக்கு ஒரு நாள் பொழப்பு கட்டதான் எங்களுக்கு மிச்சம். ஆமா, நம்ம குழந்தை நம்ம சிபிஎஸ்சி தான் படிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எந்த பையனை கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்த்து 3 மொழி கத்துக்கணுமாமா. ஆனா ஏழப்பட்ட குழந்தைங்க படிக்க கூடாதாமா. இதுக்கு இவரே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வரட்டு அவருக்கு இருக்கு. சரி சரி சரி, புரிஞ்சுதுங்க, இப்ப புரிஞ்சுதுங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இவங்களுக்கு 3 பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கு. என்னன்னு பாப்போமா? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், பெருசாகணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஆசை. இப்ப இந்த கவர்மெண்ட்ல வேலைக்கு போறவங்க எல்லாம் குழந்தைய எங்க சேர்த்துறாங்கம்மா? பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்களா? பிரைவேட்ல சேர்த்துக்கிறாங்க. பணக்காரங்க எல்லாம் எங்க சேர்த்துறாங்க குழந்தைய கொண்டு போய்? பணக்காரங்க. நாம எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறோம். எல்லாரும் ஃபீஸை கட்டி 1 லட்ச ரூபாய் ஃபீஸை கட்டி நாம் போய் சேர்த்த முடியுமா பிரைவேட் ஸ்கூல்ல? பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. இங்க நிறைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, கவுன்சிலர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அவங்க குழந்தையெல்லாம் நிறைய லட்சக்கணக்கா ஃபீஸை கட்டி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வச்சிடறாங்க. நாம குழந்தைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் அந்த 2 தான் படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க தமிழ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கிறாங்க, ஜெர்மனி படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் படிக்கிறாங்க.
இந்த ஏதாச்சும் குழந்தை எனக்கு பிரைவேட் ஸ்கூல் பிடிக்கல, அங்க நிறைய மொழி இருக்குது, அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறேன்னு குழந்தைங்க சொல்லுமா? சொல்லாது. எல்லா குழந்தைகளுக்கும் நாமளும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா?